அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் தவக்காலம் என்று சொல்லப்படுகின்ற அருள் வழங்குகின்ற காலத்திலே நாங்கள் இந்த 40 நாட்களையும் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். திருநூற்று புதனிலே ஆரம்பிக்கின்ற இந்த காலம் குருத்தோலை ஞாயிறிலே நிறைவுற்று இந்த 40 நாட்கள் நோன்பின் நாட்களாகவும் இறை வேண்டுதல் நாட்களாகவும் பிறரன்பு பணியிலே ஈடுபடுகின்ற நாட்களாகவும் அனுசரிப்பதற்காக எமக்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்படுகின்றது. ஆண்டுதோறும் வந்து போகின்ற இந்த காலம் ஒரு சம்பிரதாயமாக அனுசரிக்கப்படலாம். இன்னும் சிலர் இதை பற்றிய எந்த விதமான எண்ணமும் அல்லது அக்கறையும் இல்லாதவர்களாக இதை கடந்து போகச் செய்யலாம். இன்னும் பலர் இந்த காலத்தை ஒரு இறைவனுடைய அருள் வழங்குகின்ற காலமாக அனுசரிப்பதற்கு முயற்சிப்போம். இன்னும் சிலர் பல விதமான தவ முயற்சிகளிலே, செப முயற்சிகளிலே, பிறரன்பு பணியிலே காத்திரமாக ஈடுபட்டு தாங்கள் கடவுளோடும் அயலவர்களோடும் மீண்டும் ஒப்புரவாக வேண்டும், தங்களுடைய வாழ்வு அருள் வாழ்வாக மலர வேண்டும் என்பதற்காக ஒத்துழைப்பார்கள். பல நல்ல செயல்களிலே ஈடுபடுவார்கள். மெச்சத்தக்கதாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். அவருடைய ஒழுக்க வாழ்விலே ஒரு பெரும் திருப்பு முனை, ஒரு திருப்பங்கள் எழலாம். அவருடைய ஆன்மீக வாழ்விலே அவர்கள் புத்துணர்வு பெற்றவர்களாக கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு விழாவை மகிழ்வோடு கொண்டாடுவதற்கு அவர்கள் தகுதி பெறலாம். இந்த 2வது வாரத்திலே திரு அவை முன்வைக்கின்ற ஒரு அழகான நற்செய்தியிலே 3 நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகின்ற அழகான ஒரு நிகழ்வை, மர்மம் நிறைந்த நிகழ்வை, மறை பொருட்கள் அடையாளங்கள் நிறைந்த ஒரு கனவுலகம் போன்று ஒரு கனவு கண்டு அந்த கனவின் பின்பு விழித்தெழுகின்ற ஒருவருடைய ஒரு காட்சி அனுபவமாக இது வர்ணிக்கப்படுகின்றது. இதைத்தான் இயேசு தோற்றம் மாறுதல் என்கின்ற நிகழ்வு அழகாக மிகவும் நாடக பாணியிலே எடுத்து இயம்பப்படுகின்றது. இயேசு ஒரு முறை தம்முடைய சீடர்களோடு தான் எப்பொழுதும் மன்றாடுவதற்கு செல்வார். அதன் பின்பு இந்த சீடர்களை விட்டு இன்னும் ஒரு தனிமையான இடத்திற்கு தனித்து செல்வார். அதாவது இந்த அவருடைய மன்றாட்டு வேளையினுடைய உச்சக்கட்டமாக அது அமைகின்றது. மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி இளைத்து களைத்து போனவர் தன்னுடைய சீடர்களோடு உண்டு அவர்களோடு உறவாடுவதற்கு, அவர்களை பேசுவதற்கு அமைந்த உள்ளத்தோடு மிகவும் நெருக்கமான முறையிலே பேசுகின்றவர். பின்பு அவர் தனித்து செல்வார், மன்றாடுவதற்கு செல்வார். பல தடவைகளிலே இரா முழுவதும் அவர் மன்றாட்டிலே ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகின்றது. அவ்வாறு அவர் 3 தன்னுடைய சீடர்களுள் 12 சீடர்களுக்குள் 3 சீடர்கள் எப்பொழுதும் மிக நெருக்கமான சீடர்களாகிய பேதுருவும் யோவானும் யாக்கோப்பும், இந்த சீடர்களோடு அவர் இறை வேண்டுதல் செய்வதற்காக தாபூர் மலை மீது ஏறுகின்றார். அப்பொழுது மலையில் அல்லது ஆற்றங்கரைகளிலே அல்லது வனாந்தரத்திலே கடவுளோடு பக்தர்கள் இணைந்து கொள்கின்றார்கள். ஒருவித இறை அனுபவம் பெறுகின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த நிலையிலே இயேசு இந்த 3 சீடர்களையும் கூட்டிக் கொண்டு போய் அவர்களை ஒரு இடத்திலே நிறுத்தி, வழமையாக அவர்களை பார்த்து நீங்களும் என்னோடு செபியுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் தூக்க மிகுதியினாலே அவர்கள் செபிப்பதற்கு மறுப்பார்கள். அல்லது பிராக்குகள் வெவ்வேறு விதமான அவர்களுடைய இயக்கங்கள் தவிப்புகள் மத்தியிலே அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளோடு அவர்கள் ஒன்றிணைவதற்கு கடினமாக இருக்கலாம். அல்லது இந்த இயேசு அவர் தன்னுடைய தந்தையோடு உருக்கமான முறையிலே வேண்டுதல் செய்து இணைந்திருக்கின்ற பொழுது
அப்படிப்பட்ட அந்த தனி வேண்டுதல் என்று சொல்லலாம். தனித்திருத்தல், கடவுளோடு தனித்திருத்தல் என்று சொல்லப்படுகிற ஆன்மீக சில பயிற்சிகளிலே அமைதியினுடைய உச்சக்கட்டத்திலே ஒருவர் இறை அனுபவம் பெறுகின்றதாகவும், இறைவன் தன்னோடு பேசுகின்றதாகவும், இறைவன் தனக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்துவதாகவும் என்றெல்லாம் பேசப்படுகின்றது. அப்பொழுது இயேசு மன்றாடி கொண்டிருந்த பொழுது அவருடைய ஆடை வெண்மையாக மின்னியது. அப்பொழுது மோசே, எலியா என்ற இருவரும் இயேசுவோடு வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எருசலேமில் நிறைவேறி இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சீடர்கள் ஒருபுறம் அவர்கள் அந்த காட்சியை ஓரளவு காணக்கூடியவர்களாக இருந்திருந்தாலும் தூக்க மிகுதியினாலே அவர்கள் கலக்கமாக இருந்தார்கள். அதனால் அவர் மாட்சியோடு இயேசு துலங்கிய பொழுது பளிச்சென்று தொடங்கினார். அவரோடு நின்ற இருவர், யார் அந்த இருவர்? அவரை எலியாவும் மோசேயும் இயேசுவோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். எலியா என்பவர், இந்த எலியா இறைவாக்கினர், அவர் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டவர். மீண்டும் அவர் தோன்றுகின்ற பொழுது மீட்பர் தோன்றுவதற்கு முன்னோடியாக இருப்பார். அதனால்தான் நற்செய்தி சொல்லப்படுகிறது, இந்த எலியா இறந்தவர் மீண்டும் வருவதில்லை. அதனாலே திருமுழுக்கு யோவான் எலியா என்பவருடைய அந்த பணியை இந்த உலகத்திலே கிறிஸ்துவனுடைய தோற்றத்திற்கு முன்னதாக அவர் தோன்றுகின்றார். மோசே என்பவர் சட்டங்களை கொடுத்தவர். இந்த சட்டம் என்று சொல்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே சட்டம்தான் எல்லாமே. அவர்களுடைய சமூக, சமய, தனிப்பட்ட எல்லா வாழ்க்கையையும் ஊடுருவி அவர்களை இணைக்கின்றதாகவும் தூய்மைப்படுத்துகின்றதாகவும் அற வாழ்விலே அவர்கள் சிறந்தோங்குவதற்கென்றெல்லாம் மோசே கொடுத்த அந்த சட்டம் அவர்களுக்கு அடிப்படையாக இருந்தது. இந்த சட்டத்தினுடைய நிறைவாக இருக்கின்ற மோசே இயேசுவை சந்திக்கின்றார். அதனால் இந்த இருவரும், சட்டங்களும் இறைவாக்குகளும், இந்த ரெண்டுமுடைய நிறைவாக இயேசு இருக்கு. இந்த நிறைவு என்ன செய்கின்றால், இந்த நிறைவிலே இயேசு தம்மை முழுமையாக பலியாக்கி இவர்கள் சொன்ன இந்த சட்டம், இவர்கள் கூறிய இந்த இறைவாக்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி மீட்பினுடைய நிறைவாக கல்வாரி குன்றிலே இயேசு தன்னை பலியாக்குகின்றார். ஆனால் இந்த பலியாக்குவதற்கு முன்னதாக இயேசுவினுடைய இறப்பு ஒரு தோல்வி அல்ல. இயேசுவினுடைய இறப்பு, பாடுகள் அவருடைய பலவீனம் அல்ல. இயேசுவினுடைய மரணம் அவருடைய போதனையினுடைய தோல்வியாக, இழப்பாக இருக்கவில்லை. இங்கு இந்த இரண்டையும் நிறைவு செய்கின்றவராக, அதாவது சட்டத்தையும் இறைவாக்கையும் நிறைவு செய்கின்றவராகிய இயேசு இந்த சட்டத்தினுடைய பிரதிநிதியாக மோசேயும், இறைவாக்கினுடைய அல்லது முன்னறிவிக்கின்ற இறை மனிதர்களுடைய பிரதிநிதியாக எலியா துவங்குகின்றார். இந்த இருவரும் அவரோடு பேசுகின்றார்கள் என்பது இரண்டும் கிறிஸ்துவிலே நிறைவு பெறுகின்றது. அப்பொழுது இந்த சீடர்கள், பேதுரு இயேசுவை நோக்கி சொல்லுகின்றார், ஆண்டவரே, இங்கே நாங்கள் இருப்பது உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக கூடாரங்களை அமைத்து இங்கே இருப்போம். இந்த காட்சி என்பது பேதுருவினுடைய கண்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கின்ற, குதூகலமான, அதிஉச்ச நிலையிலே மகிழ்ச்சியில் திளைக்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. விண்ணகம் என்று சொல்லலாம். இயேசுவினுடைய வாழ்க்கையின் இறுதியிலே அவர் விண்ணகத்தை, மூடப்பட்ட விண்ணகத்தை திறந்து மக்கள் எல்லோரையும் அந்த இறை வாழ்வுக்குள் அழைத்து செல்லுகின்றதான் மக்களுடைய எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு. இந்த விண்ணகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது பலருக்கு அதிலே நம்பிக்கை இருக்காது. அதொரு இடமில்லை, அதொரு நிலை, கடவுளோடு ஒன்றித்த நிலை. மனிதர்கள் எல்லோரும் தமக்குள்ளே நிறைந்த பூரணமான ஒன்றிப்பை அனுபவிக்கின்ற, அதனால் பிறக்கின்ற மகிழ்ச்சி, பேரானந்தம்.
புறமனே ஆனந்தமல்ல, பேரானந்தத்தை சுவைக்கின்ற ஒரு அனுபவமாக விண்ணகம் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விண்ணகத்தை சார்ந்த மக்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய பேரொளியை காணுகின்ற மக்கள், அவர்கள் அந்த விண்ணக மகிழ்ச்சியிலே இருக்க முடியும் என்று பேதுரு நம்புகின்றார். அதனாலே தான் இந்த கூடாரங்களை அமைத்து அங்கே நாங்கள் சுகம் காணுவோம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது திடீரென்று ஒரு இடி இடித்தது போல பேர் ஒலி ஒன்று கேட்கின்றது. அந்த ஒலி கூறுகின்றது, இவரே என் அன்பார்ந்த என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவருக்கு செவி சாயுங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் வேத நூலிலே, எசையாவிலே அல்லது சங்கீதங்களிலே, திருப்பாக்களிலே இருந்து எடுக்கப்படுகின்ற வாக்கியங்கள். இங்கு கடவுள் கூறுகின்றார், இவருக்கு செவி சாயுங்கள் என்று, இறைமகன் இயேசுவுக்கு. அவருக்கு செவி சாய்ப்பது என்பது வெறுமனே அவருடைய குரலுக்கு, போதகத்திற்கு செவி சாய்ப்பது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வுக்கும் செவி சாய்க்க வேண்டும். இங்குதான் இயேசுவினுடைய இந்த திருக்காட்சி தோற்றம் மாறுகின்றது. இந்த இயேசு ஒரு மாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்படுகின்றதற்கு முன்னதாக அவர் சொல்லுகின்றார், அந்த மாட்சி நிறைந்த நிலைக்கு செல்லுவதற்கு அவர்கள் ஜெருசலேமை நோக்கி பயணிக்க வேண்டும். அதாவது இறைவாக்கினர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு, இந்த ஜெருசலேமிலே அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள். இயேசு தானாகவே போகின்றார் ஜெருசலேமுக்கு. அவர் ஒவ்வொரு வருடமும் போயிருப்பார், ஒரு வருடத்திலே 2 தடவையும் போயிருக்கலாம். இப்படி சென்றவர் இந்த முறை அவர் செல்லுவதற்கு முன்னதாக அவருடைய பாடுகள் அவருக்கும் அறிவிக்கப்படுகின்றன. சீடர்களுக்கு அதை விளங்கப்படுத்த முயலுகின்றார். அவருக்கு அளிக்கப்படுகிற இந்த மாட்சியை நீர் சென்று அடைவதற்கு நீர் உம்மை தியாகம் செய்ய வேண்டும், பாடுகள் பட வேண்டும், உண்மைக்கு சாட்சியம் பகர வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், கொள்கை பிடிப்போடு வாழ வேண்டும், மற்றவர்கள் உம்மை தூற்றுவார்கள், இகழ்வார்கள், விட்டு ஓடுவார்கள், அவர்கள் அவமானப்படுத்துவார்கள், உங்கள் மட்டிலே அவர்கள் அச்சம் கொள்ளுவார்கள், அவமானம் கொள்ளுவார்கள். இப்படியெல்லாம் பல தரப்பட்டவருடைய பாடுகளினுடைய எண்ணங்களை எல்லாம் முன்னறிவிக்கின்ற பொழுது இயேசு அவருடைய அந்த மாட்சிப்படுத்தப்பட்ட நிலையினாலே உறுதிப்படுத்தப்படுகின்றார். ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைய முடியும். அந்த இலக்கையினுடைய எல்லா விதமான மாட்சிப்படுத்தப்பட்ட நிலையை குறித்து காட்டிவிட்டு, இந்த வழியாலே நீங்கள் செல்ல வேண்டும், இது சவால் நிறைந்தது, முட்டுக்கட்டைகள் நிறைந்தது, நீங்கள் தொடர்ந்தும் சென்றால் அங்கு சென்று இந்த இலக்கை அடைய முடியும் என்று சொல்லுவது போல இயேசுவினுடைய தோற்றம் மாறுகின்ற நிகழ்வு அமைகின்றது. இல்லை, கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சீடர்களைப் போன்று நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் உயர்ந்த இந்த மாட்சிப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்க வேண்டும், புதுமைகள் ஆற்றப்பட வேண்டும். எல்லாம் நாங்கள் எங்களுடைய முயற்சி இல்லாமல் நாங்கள் கோடீஸ்வரர்களாக வர முடியும், நாங்கள் நேர்மையான உண்மையான வழியிலே சென்று இவற்றை பெற முடியாது என்று நாங்கள் அவநம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் இந்த இயேசுவினுடைய தோற்றம் மாறுகின்ற தன்மை எங்களுக்கு மீண்டும் நம்பிக்கையூட்ட வேண்டும். இயேசு சென்ற அந்த பாதையிலே என் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்றது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர்கள், துறவியர்கள் அல்லது குருக்கள், ஆயர்களுக்கல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு பெரும் நிபந்தனையாகும். இந்த நிபந்தனையிலே இயேசு எங்களோடு கூடவே வழி நடப்பார். எங்களுடைய ஆற்றலும் திறமையும் மட்டும், எங்களுடைய அறிவும், எங்களுடைய சிந்தனையும், எங்களுடைய விருப்பும், நாங்கள் விரும்பலாம், பல விடயங்களை நாங்கள் விரும்புகின்றோம், அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம், ஆசைப்படுகின்றோம். ஆனால் அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளிலே களம் இறங்குவதில்லை. காரணம், நாங்கள் சிலுவை வழியிலே செல்வதற்கு தயாரில்லை. சிலுவை ஒரு தோல்வி அல்ல, அது வெற்றியினுடைய ஏணிப்படிகளாகும். இவ்வாறு இந்த தவ காலத்திலே நமக்கு தரப்படுகின்ற இந்த இயேசுவினுடைய தோற்றம் மாறுகின்ற நிகழ்வு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய எங்களுடைய பாதையை குறித்து காட்டி
அதன் வழியாக இயேசு எப்படி சென்று தன்னுடைய உயிர்ப்பிலே அவருடைய உயிர்ப்பிலே கலந்து கொண்டாரோ, அதை நிறை வாழ்வை பெற்று கொண்டாரோ, அப்படியும் நாங்களும் இந்த துன்பங்களை, இழப்புக்களை, சந்தேகங்களை, கசப்பான அனுபவங்களை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைகளை, இயலாமைகளை எல்லாம் கடந்து சென்று நாம் கிறிஸ்துவனுடைய மாட்சிப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலே கிறிஸ்துவோடு இணைந்து நாம் அனைவரும் மகிழ்ச்சியில் பூரிப்பு அடைவதற்கு இறைவன் எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த நாட்களிலே, இந்த வாரம் பூராக, இந்த தவக்காலத்திலே நாங்கள் இறைவனை பார்த்து மனமாற்றத்திற்காக, மன தைரியத்திற்காக மன்றாடுவோம். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.